ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 4 மசாலா வடையை சின்ன சின்னதாக புட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு வகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்துருக்கேன். கிராம்பு மட்டும் 2 சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் 2 பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள். உங்கள்கிட்ட மட்டன் மசாலாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதியட்டும். இப்போது 1/4 முடி தேங்காய் எடுத்து துருவி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், கிரேவி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா வடையை இப்போ இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மசாலா வடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.